தெலுங்கு நடிகர் மோகன் பாபு தனது மகனும் நடிகருமான மஞ்சு மனோஜ் மற்றும் மருமகள் மோனிகா ஆகியோர் தன்னை மிரட்டுவதாகவும் அவர்கள் மூலம் தனக்கு ஆபத்து இருப்பதாகவும் கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தெலுங்கு திரை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புகாரின் விவரம் என்ன? நடிகர் மோகன் பாபுவுக்கும் அவரது மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையில் ஏற்பட்ட சொத்து தகராறுதான் தற்போது தெலுங்கு தேசத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. தனது வீட்டை ஆக்கிரமிக்க முயல்வதாக தந்தையும் வீட்டிற்குள் ஆதரவாளர்களுடன் செல்ல முயலும் தமையனும் மோதிக்கொள்ளும் காட்சிகள்தான் இவை. இவர்களது போட்டா போட்டிக்கு நடுவே செய்தியாளர்கள் சிக்கிக்கொள்ள அவர்கள் மீது மோகன் பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஹைதராபாத் அருகே ஜலப்பள்ளியில் அமைந்துள்ள மோகன் பாபுவின் வீட்டில் நள்ளிரவில் அரங்கேறிய அடிதடி சம்பவத்தின் பின்னணி என்ன? பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். இவரது மகன் மஞ்சு மனோஜ். இவரும் தெலுங்கு திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல்வேறு திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார். தந்தையும் மகனும் தெலுங்கு திரையுலகில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக வலம் வரும் நிலையில் இவர்களுக்குள் சமீப காலமாக சொத்து தகராறு ஏற்பட்டு பிரச்சனைகள் வெடித்துள்ளன. இதனால் தனது மகன் மற்றும் மருமகள் மீது ரச்சகொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் தந்தை மோகன் பாபு. கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதப்பூரில் உள்ள தனது அலுவலகத்தில் தான் இருந்தபோது ஹைதராபாத் அருகே ஜலப்பள்ளியில் உள்ள தனது வீட்டிற்குள் அத்துமீறி சுமார் 30 பேருடன் மனோஜ் நுழைந்து ஆக்கிரமிக்க முயன்றதாக தனது குற்றச்சாட்டில் தெரிவித்துள்ளார். தான் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வருவதற்காக காத்திருந்த அவர்கள் தன்னை தாக்கும் திட்டத்துடன் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது வீட்டை கேட்டு மகன் மனோஜ் அச்சுறுத்துவதாகவும் இதனால் தனக்கும் தன் வீட்டில் இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து இருப்பதாகவும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். மகன் மனோஜ், மருமகள் மோனிகா மற்றும் அவர்களது கூட்டாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களை தனது சொத்துக்களை ஆக்கிரமிக்க விடாமல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மோகன் பாபு போலீஸை வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக மஞ்சு மோகன் தனது தந்தையால் தாக்கப்பட்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்போது மகனுக்கு எதிராக மோகன் பாபு புகார் அளித்துள்ளார். தந்தை மகன் இருவருக்கும் இடையில் சொத்து தொடர்பான தகராறு எழுந்துள்ளதால் சுமூகமான உறவு இல்லை என தெலுங்கு சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நடிகர் மஞ்சு மனோஜ் தனது ஆதரவாளர்கள் மற்றும் செய்தியாளர்களை அழைத்துக் கொண்டு தனது தந்தையான மோகன் பாபு வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு ராட்சத இரும்பு கேட்டுக்கு வெளியே நின்றபடி கதவை திறக்குமாறு மனோஜ் பெரும் ஆரவாரம் செய்துள்ளார். வீடு அமைந்திருந்த வளாகத்திற்குள் இருந்த மோகன் பாபுவின் ஆதரவாளர்கள் கதவை திறக்க விடாமல் தடுத்து கொண்டு நின்றனர். ஆனால் அவர்களது எதிர்ப்பையும் மீறி மஞ்சு மனோஜ் ஆதரவாளர்கள் கேட்டை முட்டி தள்ளி திறந்து கொண்டு உள்ளே படையெடுத்துள்ளனர். அவர்களுடன் செய்தியாளர்களும் கேமராவுடன் செய்தி சேகரிக்கும் நோக்கில் சென்றுள்ளனர். இதனிடையே மோகன் பாபுவின் ஆதரவாளர்கள் அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்க முயன்றதோடு தாக்குதலும் நடத்தி உள்ளனர். மோகன் பாபுவும் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கொண்டு சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளார்.
இவர்களுக்கு நடுவே சிக்கிக்கொண்ட செய்தியாளர்களை மைக்கை பிடுங்கி அடித்து விரட்டியுள்ளார் மோகன் பாபு. இதனால் திகைத்து போன செய்தியாளர்கள் மோகன் பாபுவின் வீட்டில் இருந்து வெளியேறினர். சம்பவத்தை அறிந்த ரச்சகொண்டா போலீசார் சம்பவ இடத்தில் குவிந்தனர். இருதரப்பையும் சமாதானப்படுத்தியும் பிரச்சனை ஓயாததால் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த சண்டைக்கு நடுவே நடிகர் மஞ்சு மனோஜ் சட்டை கிழிந்த நிலையில் ஆவேசமாக சென்று கொண்டிருந்தார். செய்தி சேகரிக்க சென்ற இடத்தில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது.